சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 18வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். அரண்ய ஸ்பந்தத்துல வரிசையாக ஓரொரு சம்பவங்களாக நாமும் பார்த்து வந்தோம். முதல் 2 ஸ்லோகங்கள் விராதன் என்ற அரக்கனை வீழ்த்தும் போது ராமன் எப்படி புன்னகை செய்தான். 3லேருந்து 7 வரை பல ரிஷிகளை பார்த்து ராமன் எப்படி புன்னகை செய்தான். 8 ஜட்டாயுவை பார்த்து ராமன் எப்படி புன்னகை செய்தான். 9 லக்ஷ்மணன் அமைத்த பர்ணசாலையை பார்த்து ராமன் எப்படி புன்னகை செய்தான். 10 சூர்பனகை வந்த போது ராமன் எப்படி புன்னகை செய்தான். 11 12 கரன் தூஷணன் உள்ளிட்ட அரக்கர்களை எதிர்கொண்ட போது ராமன் எப்படி புன்னகை செய்தான். 13லேருந்து 16 இந்த மாரீச்சன் மாயமானாக வர அப்போது ராமன் எப்படி புன்னகை செய்தான். 17 அயோமுகி என்ற அரக்கியின் மூக்கை லக்ஷ்மணன் அறுத்த போது ராமன் எப்படி புன்னகை செய்தான். இதுவரை பார்த்துட்டோம். இனி 18 19 ஆகிய 2 ஸ்லோகங்கள் கபந்தன் என்ற அரக்கனை வீழ்த்திய போது ராமன் எப்படி புன்னகைத்தான். அதான் பார்க்க போறோம். இன்றைய தினம் அரண்ய ஸ்பந்தம் 18வது ஸ்லோகம். முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சுப்போம். ஏன்னா உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நேயர்களான நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். முதல்ல அரண்ய ஸ்பந்தம் 18வது ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். பாஹூ தௌ பகுயோஜனௌ நகிஷிரஹ வக்த்ரம் து குக்ஷௌ மகத் த்வேனம் நாம ததா விலோக்ய விபினே க்ரூரம் கபந்தம் பிரபோ என் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் சௌமித்ரி யுக்தஸ்யதே தத் சத்யம் வடுவூர் நிவாச பகவன் சந்திருஷ்யதே சாம்பிரதம். இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் அயோமுகி அவளை விரட்டிய பின் மேற்கொண்டு தென் திசை நோக்கி சீத்தையை தேடிண்டு வரா. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் பிடித்து கொண்டார்களாம். யார் பிடித்து கொண்டார்கள்னு பார்த்தா ஒரு கோரமான உருவம். அந்த உருவத்திலிருந்து 2 கை மட்டும் நீண்டு வந்திருக்கு. ஒரு கை ராமனை பிடித்து கொண்டு இருக்கிறது, மற்றொரு கை லக்ஷ்மணனை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த வடிவம் எப்படி இருக்குன்னு ராமன் பார்த்தானோ. அவன் தான் கபந்தன் என்ற அரக்கன். அந்த தோற்றம் எப்படி இருக்கான்? பாஹூ தௌ 2 கைகள் தெரியறது. பகு யோஜனௌ பல யோஜனை. ஒரு யோஜனைனாலே 10 மைல் என்று சொல்கிறார்கள். பகு யோஜனௌ அப்போ பல 10 மைல்கள், எத்தனையோ மைல்கள், அவ்வளவு தூரமாக அவ்வளவு நீளமாக அந்த 2 கைகளும் இருக்கின்றன. நகி சிரஹா அவனுக்கு தலைய காணும். தலையே இல்லை, வெறும் உடல் மட்டும் தான் இருக்கிறது. வக்த்ரம் து குக்ஷௌ மகத்து தலையே இல்லைன்னா இந்த கண்ணு காது மூக்கு வாய் அதெல்லாம் வேண்டாமான்னா அதெல்லாம் இருக்கான். வயிற்றுக்குள்ளே இருக்கிறதாம். தனியா தலையிலே கண் காது மூக்கு வாய் இல்லை, ஆனா அவையெல்லாம் வயிற்றிலே இருக்கின்றன. துவேனம் நாம ததா விலோக்கிய விபினே இப்படி அந்த காட்டுக்கு மத்தியிலே குரூரம் கபந்தம் பிரபோ குரூரமான கொடூரமான அரக்கனாகிய அந்த கபந்தன் என்பவனை பிரபுவே ராமா, வடுவூர் ராமா, நீ பார்த்தாய். பார்த்தபோது என் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத்து சௌமித்ரி யுக்தஸ்யதே லக்ஷ்மணனோடு கூடிய உன்னுடைய திருமுகத்திலே ராமா ஒரு புன்னகை உருவானதே. லக்ஷ்மணனோடு கூடிய உனக்கு புன்னகையாம். எந்த நேரத்துலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கபந்தன் 2 கையை அவ்வளவு மைல் தூரத்துக்கு நீட்டின்னு இருக்கான். ராம லக்ஷ்மணால பிடிச்சுட்டான். அவன் பிடித்து வைத்திருக்கும் போது லக்ஷ்மணனும் நீயும் சேர்ந்து புன்னகை செய்தீர்களே ராமா. தத் சத்யம் வடுவூர் நிவாச பகவன் சந்திருஷ்யதே சாம்பிரதம். அதே புன்னகையைத்தான் வடுவூரிலே உன் முகத்திலே காண்கிறேன், அதை நீ காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ காட்சியே பாருங்க, பயங்கர காட்சி. தலையே காணும், உடம்பு மட்டும் இருக்கு. வயிற்றிலே கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கு. மிக நீளமான 2 கை, கோரமான வடிவத்தோடு ஒரு அரக்கன் கபந்தன். ராமா லக்ஷ்மணா 2 பேரையும் கையில பிடிச்சுட்டான். அப்போ நீங்கள் இருவரும் புன்னகை செய்தீர்கள். அதுதான் வடுவூரிலே நீ பூக்கும் புன்னகை என்பது கருத்து. இப்போ 3 விஷயங்கள். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, இந்த கபந்தன் தன்னை பிடித்தாலும் கூட ராமனுக்கு அதை பத்தி கவலை இல்லையாம். தன் வீரத்திலே ராமனுக்கு நம்பிக்கை உண்டு. எப்படியும் அவனை அழிச்சுடுவோன்னு தெரியும்.
அந்த கபந்தனின் விசித்திரமான தோற்றத்தை பார்த்து ஏளனம் செய்து ராமன் சிரிக்கிறானா. அதுக்காக தோற்றத்தை பார்த்து ராமன் ஏளனம் செய்வாரான்னு அப்படி பார்க்க வேண்டாம். இது கவியில் வரக்கூடிய ஒரு ஹியூமர் சென்ஸ். அதனால இப்படி ஒரு தோற்றத்தோடு ஒரு அரக்கன் வந்திருக்கிறானே, சரி இந்த எதிரியும் சமாளிக்கத்தானே போகிறோம் என்று தன் வீரத்தின் மீது உள்ள நம்பிக்கையாலும் கபந்தனின் விசித்திர தோற்றத்தாலும் ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா, வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே பதறக்கூடாது. நிதானமாக புன்னகையோடு நாம டீல் பண்ணணும். நமக்கு பிரச்சனையே என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போதே நாம பதற்றமாகி விடுகிறோம். அந்த பதட்டம்ங்கிறது பிரச்சனைய பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம மனசை கூலா வச்சுட்டோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளித்து எப்படி வெளியே வருவது, அதை குறித்து நம்மால் சிந்திக்க முடியும். ஆகையினாலதான் ராமன் என்ன பண்ணா, ரொம்ப தெளிவாக, சரி நீ பிடிக்கிறாயா, நான் புன்னகையோடு எதிர்கொள்கிறேன்னு எதிர்கொண்டான். அந்த மன தெளிவையும் அந்த ஒரு மனோ தைரியத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இனி இந்த ஸ்லோகத்தை சேவிப்போருக்கு என்ன பலன்னா, அந்த மனோ தைரியம் தான் பலன். வாழ்வில் எது வந்தாலும் தைரியத்தோடும் ஒரு புன்னகையோடும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியம், அதை தரவல்ல ஸ்லோகம். வாங்கோ சேவிப்போம். பாஹூ தௌ பகுயோஜனௌ நகிஷிரஹ வக்த்ரம் து குக்ஷௌ மகத் த்வேனம் நாம ததா விலோக்ய விபினே க்ரூரம் கபந்தம் பிரபோ என் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் சௌமித்ரி யுக்தஸ்யதே தத் சத்யம் வடுவூர் நிவாச பகவன் சந்திருஷ்யதே சாம்பிரதம் என்று சொல்லி வருவோம். ராமன் நமக்கு மனோதைரியத்தை அருள்வான். நன்றி, வணக்கம்.